என்ற தலைப்பின் கீழ் நமது முதல்வர் அன்னை கதிஜா ரிஸ்வான் மதரசா மௌலவி முகமது ரசீம் தாவூதி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அன்புடைய சமூக ஜமாத்தர்கள் மற்றும் மகளாவாசிகள் மற்றும் அனைவரும் நடக்க இருக்கும் இந்த நிகழ்வுக்கு இறுதி வரை இருந்து சிறப்பித்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது மௌலவி முகமது ரசீம் தாவூதி அவர்கள் நிலையான நற்செய்கள் என்ற தலைப்பின் கீழ் பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَاعْبُدْ رَبَّكَ حَتَّى يَأْتِيَكَ الْيَقِينُ صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم أحب الأعمال إلى الله أدومها وإن الله أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ஆண்டு புனித ரமதான் மாதத்தை அல்லாஹ் நம்முடைய வாழ்நாளில் மீண்டும் தந்து பகல் காலங்களில் நோன்பு நோக்கவும் இரவு காலங்களில் நின்று வணங்கவும் அவருடைய தொடர்பில் உள்ள மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியதற்காக முதலில் நாம் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொள்வோமாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே எவ்வளவோ மக்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார். அவர்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியம் பெற்ற உம்மத்துகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி ரமலான் காலத்தில் மஸ்ஜிதுடைய தொடர்புள்ள மக்களாக நம்மை ஆக்கியிருக்கிறார் என்று சொன்னாலே அதுவே அல்லாஹ் நம் மீது அவன் கொண்டிருக்கக்கூடிய அன்பின் அடையாளமாகும். நம்மளை அல்லாஹ் நேசிக்கிறாங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக குறுகிய கால வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான். ரொம்ப குறுகிய கால வாழ்க்கை. இந்த உலகத்தை பற்றி சொல்லும் போதே அவல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுல் குரூர், இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றக்கூடிய அற்பமான வாழ்க்கைன்னு சொல்லி சொல்றான். இந்த உலக வாழ்க்கையை ஏமாற்றக்கூடிய அற்பமான வாழ்க்கை. இந்த உலகத்தினுடைய கால அளவு எவ்வளவுன்னு சொன்னா, இந்த உலகத்துல ஒரு மனிதருக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய கால அளவு எவ்வளவுனா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமார் உம்மதி மா பைன 60 வ 70. என் உம்மத்தினர்களுடைய ஆயுள் காலம் 60லிருந்து 70க்கு உட்பட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவ்வளவுதான் நம்முடைய ஆயுள் காலம். அதுக்கு மேல இருக்கிறதுங்கிறது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய தனிப்பெரும் கருணை அருள். அது நல்லவருடன் கூடியிருந்தா நல்ல மனிதனுக்கான அடையாளம். அவ்வளவு வயசாகியும் நன்மைகள் செய்யலன்னு சொன்னா அவன் கெட்ட மனிதனுக்கான அடையாளம் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைருன் நாஸ், மனிதர்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? மன் தால உம்ருஹு வ ஹஸன அமலுஹு. ஆயுள் அதிகமாக கொடுக்கப்பட்டு தன்னுடைய அமலையும் அதிகமாக்கி அழகாக்கி கொண்டாலே அவர் நல்ல மனிதன் சொன்னார். ஷர்ருன் நாஸ், மனித சமுதாயத்தில் கெட்டவன் யார் தெரியுமா? மன் தால உம்ருஹு வ ஸாஅ ஸய்யுஹு. ஆயுள் அதிகமாக தரப்பட்டு அந்த ஆயுளையும் பாவமான காரியத்தில் தீமையில் கழிக்கிறானே அந்த வயோதிகன் மனித சமுதாயத்தில் கெட்டவன் சொன்னான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லாம் கைருன் நாஸ் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பாக்கியமான மக்களை ஆக்கியருள்வானாக.
கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதம் வந்தது. இந்த ரமலான் மாதம் இதுல நாம என்ன பாடம் கத்துக்கிட்டோம்? இனி அடுத்து ரமலானுக்கு பின்னால நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கிறது? நிலையான நற்காரியங்கள் எப்படி செய்யறது? அதுக்கு முன்னால ஒரு 5 விஷயம் சொல்றேன், கவனமா வச்சுக்கலாமா? ரமலான் மாதத்தினுடைய கடைசியில, அது இந்த இரவாக இருக்கலாம், அது நாளை இரவாக இருக்கலாம், ஒவ்வொரு மனிதர்களும் நம்ம அடைஞ்ச இந்த ரமலான் இருக்குதா இல்லையா, பகல் கால நோன்பு, இரவு கால தொழுகைகள், ஒற்றைப்படையான இரவு அமல்கள், ராத்திரி எல்லாம் விழிச்சு உட்கார்ந்து இருக்கிறோம். ஒவ்வொரு முஸ்லிம்களும் ரமலானை அடைந்த ஒவ்வொரு முஸ்லிம்களும் 5 விஷயம் செய்யணும்னு சொல்றாங்க நம்முடைய முன்னோர்கள். 5 விஷயம் செய்யணும். முதலாவது, இந்த ரமலான அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில தந்தான்ல, அதற்காக ஷுக்ர் செய்யணும், நன்றி செலுத்தணும். இல்லையா? எத்தனை பேர் நமக்கு முன்னால போயிட்டாங்க, ரமலானுக்கு முன்னாடி சில பேர் போயிட்டாங்க, ரமலான்லயே சில பேர் போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வாழ்க்கையில ஒரு ரமலான் நம்ம வாழ்க்கையில கிடைக்கிறது, ஒரு ஷஹீது அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதானவர் அவருக்கு முன்னால சொர்க்கம் போகக்கூடிய பாக்கியம் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. நம்மளுடைய ஆரம்பத்திலே நீங்க அந்த பயான் கேட்டிருப்பீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 2 சகோதரர்கள் ஒரே நேரத்துல இஸ்லாத்துக்கு வந்தாங்க. 2 பேரும் தீனின்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தர் என்ன செஞ்சாரு? அல்லாஹ்வுடைய பாதையில போய் ஷஹீத் ஆயிட்டாரு. ஒருத்தர் 1 வருஷம் கழிச்சு இயற்கையாக மௌத்தானாரு. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு தோழர் கனவு பார்க்கிறார். அந்த கனவுல அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதானாரா இல்லையா, இவரை விட இயற்கையாக இறந்து போனவர் முன்னாடி சொர்க்கத்துக்கு போறத கனவுல பார்க்கிறாரு. இவர் சின்ன போறாரு, அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதான சாதாரண எதிரிகளோடு போரிட்டு ரத்தம் சிந்தி தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வது ஷஹீத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டு ஷஹீதானார்னு சொன்னா அந்த ரத்தம் பூமியில உழுவதற்கு முன்னால இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொன்னாங்க. உலகத்துல யார் எப்படி இறந்து போனாலும் அவங்களுக்கு பேரு மௌத்தாக்கள், மௌத்தா போனவன் தான் சொல்லுவாங்க. ஆனா ஷஹீதுகளை மட்டும் மௌத்தா போனவங்கன்னு சொல்லாதீங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஷஹீதுகளை என்ன சொல்லணுமா? ஷஹீது தான் சொல்லணும். அவங்கள வலா தக்கூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத்தா, அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை மௌத்தா போனவர்கள் சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. அவங்கள ஷஹீத் தான் சொல்லணும், பேர் கூட மௌத்தும் சொல்லக்கூடாது. மத்தவங்களாம் இறந்து போனாங்கன்னு சொன்னா 4 தக்பீர் ஜனாசா தொழு வைப்பாங்க இல்லையா? ஆனா ஷஹீதுகள் இறந்து போனா 5 தக்பீர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா 5 தக்பீர் சொல்லி ஜனாசா தொழு வைப்பாங்க, அவங்களை கண்ணியப்படுத்துறதுக்காக. மத்தவங்களாம் இறந்து போனா அந்த ரூஹு, நம்முடைய ரூஹ் மௌத்தா போனவனே அந்த ரூஹ் இருக்குதா இல்லையா, அதை கொண்டு போய் இல்லியின்ங்கிற இடத்துல எல்லாம் அடைச்சு வச்சிருப்பான். இன்னல் பரார நபி இல்லியின் வ இன்னல் ஃபுஜ்ஜார நபி சிஜ்ஜி. பாவிகள் இறந்து போனாங்கன்னு சொன்னா அவங்கள சிஜ்ஜின்னு சொல்லி ஒரு இடத்துல போய் அடைச்சு போடுறோம். ஆனா ஒரு ஷஹீது இறந்து போனாருன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டாருன்னா, அவருடைய அந்த ரூஹு, அந்த உயிரை ஒரு பறவையுடைய உடம்புல அல்லாஹ் கொடுத்து அந்த பறவை சொர்க்கத்துல சுத்திட்டே இருக்குன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பச்சை பறவைகளாக அந்த உயிர்கள் தரப்பட்டு அந்த பறவைகள் சொர்க்கத்துல சுத்திட்டே இருக்குன்னு சொன்னாங்க. இவ்வளவு சிறப்பு பெற்ற ஒரு ஷஹீது அவரு பின்னாடி போறாரு, இவர் முன்னாடி போறத கனவுல பாக்குறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு தோழர், அல்லாஹ்வுடைய தூதரே இப்படி ஒரு ஆச்சரியமான கனவை பார்த்தேன், எனக்கு ஒண்ணு விளங்கலையான்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த இயற்கையா இறந்து போனாரா இல்லையா, அவரை விட 1 வருஷம் எக்ஸ்ட்ரா உலகத்துல வாழ்ந்திருக்கிறார்ல, இந்த 1 வருஷத்துல எவ்வளவு அமல்கள் தொழுகை தொழுதிருக்கிறார். 1 வருஷத்துல ஒரு ரமலானை முழுமையாக அடைந்திருக்கிறார். இந்த 1 வருஷத்தில் இவர் அடைந்த இந்த ரமலான் தான் அவரை கொண்டு போய் சொர்க்கத்துக்கு முன்னாடி கொண்டு போய் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! நம்ம 1 வருஷம் வாழ்க்கையில ஒரு ரமலான் கிடைக்கிறதே பெரிய பாக்கியம். அந்த ரமலானை முறையாக சரியாக நம்ம பயன்படுத்தி இருந்தோம் சொன்னா நிச்சயமாக நாம சொர்க்கத்துக்கு முந்தி போறதுக்கு இந்த ரமலான் ஒரு காரணமாயிடும். அப்ப முதலாவது என்ன செய்யணும்? அல்லாஹ் கொடுத்த இந்த ரமலானை தந்ததுக்கு
அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும், நன்றி செலுத்தணும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வாக்கள் சேர்க்கிறான். என்னது? லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால், எந்த நியாமத் அருட்கொடைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினீர்களோ அந்த நியாமத்தை பாக்கியத்தை உங்களுக்கு நான் அதிகமாக்கி தருவேன்னு சொல்றோம். அப்ப இந்த ரமலான் தந்ததற்காக, நோன்பு வச்சதற்காக, குர்ஆன் ஓதுனதுக்காக, இதுக்கெல்லாம் சேர்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினோம்னா இன்னும் ரமலான நமக்கு தருவான். இன்னும் ரமலான தருவான். அந்த ரமலானிலும் இது மாதிரி நோன்பு வைப்பதற்கும் அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா பாக்கியம். வாழ்க்கையில சில பேரை பார்க்கறாங்க, ஒரு வருஷம் ரமலான்ல நோன்பு வச்சு தராவீஹ் தொழுது பக்தி பலமா இருந்தவர் அதே மனிதர் அடுத்த வருஷம் பார்த்தா குடிகாரனா இருக்கிறாங்க. நிறைய பேரை பார்க்கறது, என்னடா இவர் போன வருஷம்லாம் பள்ளியாசலே கெதின்னு கிடந்தாரு, இந்த பார்த்தா அங்கிட்ட கூட அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆளே ஒரு ஆளா இல்ல, அவர் ஒரு ஆளா இல்ல. ரமலான் காலத்துல அப்படி இருக்கிறார். அப்ப என்னன்னு சொன்னா, ரமலான் வரும் போயிட்டே இருப்போம், ரமலானிலும் அமலை தொடர்ந்து செய்யணும். அதுதான் மனிதனுக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம். முதலாவது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். சொல்லமா இன்ஷா அல்லாஹ். எப்படி நன்றி செலுத்துறது? எப்படி நன்றி செலுத்துறது? அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா நன்றி, வாயில சொல்ற நன்றி அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானை எனக்கு ரப்பு தான் தந்தான், அவன் தான் என்னை நோன்பு வைக்க வைத்தான், அவன் தான் என்னை தொழ வைத்தான், அவன் தான் என்னை அல்லாஹ்வுடைய தொடர்பில் ஆக்கினான் சொல்லி, இது எல்லாமே அல்லாஹ் தான் சொல்லி நினைக்கிறோம்ல, இது உள்ளத்தால் செலுத்துற நன்றி. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை கேட்பார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யமலு ஆல தாவூத ஷுக்ரா. நீங்கள் தாவூதுடைய குடும்பம் எப்படி நன்றி செலுத்துவார்களோ அந்த மாதிரி நன்றி செலுத்துங்கன்னு சொல்றான் அல்லாஹ். ஏன்னா அவங்க நன்றி செலுத்துறதையே ஒரு அமலா வச்சிருந்தாங்கன்னு சொன்னாங்க. யமலு ஆல தாவூத ஷுக்ரா. தாவூதுடைய குடும்பத்தார்கள் ஷுக்ர் செய்வதையே ஒரு அமலாக செய்தார்கள். அவங்க ஷுக்ர் செய்யறத ஒரு இபாதத்தா வச்சுக்கிட்டாங்க. அவங்க எல்லாம் ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, ஒரு நாள் நோன்பு விடுவாங்க, ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, ஒரு நாள் நோன்பு. இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்காக அவங்க வச்ச நோன்பு. வருஷத்துல 6 மாசம் நோன்பு வைப்பாங்க, 6 மாசம் நோன்பு விட்டுருவாங்க. இது நோன்புகளில், நஃபிலான நோன்புகளில் மிக சிறந்த நோன்புன்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க நோன்பு வைக்கிறதா இருந்தா, அதிகமான நோன்பு வைக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தா, இதுக்கு ரசூல் அனுமதி கொடுத்தாங்க. தாவூத் நபி மாதிரி நோன்பு வைக்கன்னு சொன்னாங்க. அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், நீ எவ்வளவோ அருட்கொடைகள் ஞாபகங்களை எனக்கு செஞ்சிருக்கிற, எனக்கு ஆட்சி தந்திருக்கிற, எனக்கு நபித்துவத்தை தந்திருக்கிற, இரும்பு இருக்கா இல்லையா, இரும்பு இப்படி கையில தொட்டா அப்படியே உருகி ஓடிடும். வஅலன்னா லஹுல் ஹதீத், இரும்பை அவருக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்தோம் சொன்னோம். இவ்வளவு நாள் ஞாபகத்தை அருட்கொடைகள் எனக்கு தந்தியல்ல, அதனால உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு ஷுக்ர் செய்வாங்க. அல்லாஹ்ட்ட ஷுக்ர் செஞ்சுட்டு அல்லாஹ் சொல்வாங்க, யா அல்லாஹ், எனக்கு ஞாபகங்களை தந்த, அந்த ஞாபகங்களை தந்துட்டு நன்றி செலுத்தணுங்கிற எண்ணத்தை தந்தியல்ல, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வச்சியல்ல, இந்த அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதற்கு நான் எப்படி உனக்கு நன்றி செலுத்துறது அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு இந்த பாக்கியத்தை தந்த, நான் என்ன செஞ்ச, நன்றி செலுத்தினேன். அந்த நன்றி செலுத்துறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு என்னை நீதான் சொல்ல வச்ச, இந்த நன்றிக்கு நான் எப்படி உனக்கு நன்றி செலுத்துறதுன்னு கேட்டாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா சொன்னா, இந்த இதெல்லாம் என்னாலதான் உனக்கு கிடைச்சிச்சு, இதற்கு நான் எப்படி எல்லாம் நன்றி செலுத்துவேன் நீ நினைக்கிறீல்ல, அந்த நினைப்பு தான் நன்றின்னு சொன்னாங்க. இது என்னாலதான் நடந்துச்சு, நான் பாத்தீங்களா எல்லா ஒத்தப்படைகளும் அமல் செஞ்சுட்டேன், நான் ஒரு காரியத்தை நினைச்சா செஞ்சு முடிச்சிருவேங்க இப்படின்னு சொல்லி உடனே நீ பேசாம, இது என் ரப்பு தான் எனக்கு தந்தான் நீ சொல்றீல்ல, இதுதான் எனக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால உள்ளத்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது என்னன்னா, என்னுடைய எல்லா காரியத்தையும் அல்லாஹ் தான் எனக்கு தந்தான் அப்படின்னு நினைக்கிறமா இல்லையா? அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் காலையிலே மாலையிலே இப்படி துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம, காலையில சொல்வாங்க, அல்லாஹும்ம மா அஸ்பஹ பி மின் நிஅமத்தின் அவ் பி அஹதின் மின் ஹல்கிக ஃபமின்க வஹதக லா ஷரீக லக ஃபலக்கல் ஹம்து வலக்கஷ் ஷுக்ர். யா அல்லாஹ், இந்த காலை பொழுதில் உன் மூலமாக என்னென்ன நியாமத்துகள் எனக்கு வந்ததோ,
அல்லாஹ் மூலமா வர்றது என்னது? காற்று, நீர், நெருப்பு, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களுடைய இந்த செயல்பாடு இதெல்லாம் அல்லாஹ்வின் மூலமா வருது. அவுபி அஹதின் ஹல்கிக, உன் படைப்புகள் மூலமாக எனக்கு என்னென்ன நியமத்துகள் பாக்கியங்கள் வந்ததோ. மனிதர்கள் ஏதாவது உதவி செய்யறாங்களா இல்லையா சொல்லிட்டு சொல்லுவாங்க. உன் மூலமாக வந்தாலும் சரி, உன் படைப்புகள் மூலமாக வந்தாலும் சரி, இது எல்லாமே உன்னாலதான் வந்துச்சு சொல்லுங்க. இது உன்னாலதான் வந்துச்சு. யார் அவர் கொடுத்தாலும் சரி, அத்தா கொடுத்தாலும் சரி, அம்மா கொடுத்தாலும் சரி, முதலாளி கொடுத்தாலும் சரி, யார் கொடுத்தாலும் அதுவும் உன்னாலதான் வந்துச்சு. வஹதக, நீ தனித்தவன். லா ஷரீக லக, உனக்கு யாரும் எதுவும் இணை கிடையாது. வலக்கல் ஹம்து வலக்கல் ஷுக்ர், எல்லா புகழும் உனக்கே, எல்லா நன்றியும் உனக்கே. இத ரசூலுல்லாஹ் துஆ செய்வார் காலையில. மாலையில மகரிப் பின்னாடி அல்லாஹும்ம மா அஸ்பஹங்கிற இடத்துல அல்லாஹும்ம மா அம்சா அப்படி ஒரு வார்த்தை மட்டும் சேர்த்துக்குவாங்க. மா அம்சா, மாலை பொழுதில் என்னென்ன அருள்கொடைகள் உன் மூலமாக வந்ததோ, உன் படைப்புகள் மூலமாக வந்ததோ, இது எல்லாமே நீதான் சொந்தக்காரன், உன்னாலதான் வந்துச்சு. இந்த துஆவை எவர் சொல்லுவாரோ அவர் அல்லாஹ் கொடுத்த எல்லா நியாமத்துகளுக்கும் நன்றி செலுத்தியவர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பட்டியல் எழுதிடுவாங்க. இவர் என்னுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்திட்டார் அப்படி சொல்லிட்டோம்னா, நாளை மறுமை நாளையில எந்தெந்த நாளில் இந்த துஆக்களை நாம் ஓதினோமோ அந்த நாளில் அல்லாஹ் தந்த நியாமத்துகள் பற்றி மறுமையில் விசாரிக்க மாட்டான்னு சொல்லி ஹதீஸ்ல எழுதுறாங்க. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? சும்மல துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம், அந்நாளில் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கிற எல்லா நியாமத்துகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். எல்லா நியாமத்தை பற்றி விசாரிக்க இந்த துஆ ஓதுனா அந்த நாளில் அல்லாஹ் என்னென்ன நியாமத்துகள் செஞ்சானோ அதை பற்றி அல்லாஹ் விசாரிக்கப்படும். ஏன்னா அவர் தான் இங்கே நன்றி செலுத்திட்டார்ல, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கிறதுனால அல்லாஹ் மறுமையில விசாரிக்க மாட்டான்னு சொல்றாங்க. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, முதலாவது என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் இந்த புனித ரமலானை எங்களுக்கு தந்த, நீதான் எங்களுக்கு கொடுத்த, நீதான் எங்களுக்கு நோன்பு வைக்க பாக்கியம் கொடுத்த, நீதான் எங்களை நின்று தொலை வைத்த, நீதான் உன்னுடைய உலகத்திலே உனக்கு பிரியமான பள்ளிவாசல் எங்களை கொண்டு உட்கார வச்ச, உனக்கு பிடிச்ச உனக்கு வெறுப்பான கடைவீதிகளிலே எவ்வளவோ மக்களை அலைய விட்டுவிட்டு என்னை கொண்டு உனக்கு பிடிச்சமான இடத்துல உட்கார வச்சு எல்லாம் உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லி உள்ளத்தால் நன்றி செலுத்தணும். நாவால அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், அல்லது அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து வலக்கல் ஷுக்ர். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கான வார்த்தை அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து வலக்கல் ஷுக்ர் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. இது எல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வார்த்தை. முடிஞ்சா இந்த இரவோ அல்லது நாளைக்கு இரவோ 2 ரக்காத்து ஷுக்ரியா நஃபில், யா அல்லாஹ் நீ கொடுத்த இந்த ரமலானுடைய எல்லா பாக்கியத்துக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லி 2 ரக்காத்து ஷுக்ரியா நஃபில் கொடுத்துருங்க. நிச்சயமாக இந்த ஷுக்ரியா நம்ம அல்லாஹ் பேசுற நன்றி இருக்கிறத இது மீண்டும் அதிக ரமலானை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுத் தரும். ஏன்னா அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அது முதலாவது. இரண்டாவது, ஒவ்வொரு அமலும் செஞ்சு முடியும் போது இஸ்திக்பார் செய்யுங்கன்னு சொல்றாங்க, பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ் ரமலானை தந்தான். இந்த ரமலான் மாதத்தை நம்ம சரியா கண்ணியமா கடந்து போனோமா, அல்லது இந்த ரமலான் மாதத்திலும் நம்மை அறியாமலேயே ஏதோ தவறு செஞ்சோமா, அது முழுசா நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாது. நோம்பாக வச்சோமா, தியாகுடைய தொழுகையாக தொழுதமா, அல்லாஹ் எப்படி சொன்னாங்களோ அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி தொழுதாங்களோ அப்படி நம்ம செய்ய முடியல. ஏன்னா நம்முடைய ஈமான் பலகீனம், உடல் பலகீனம். அதனால எந்த அமல் செஞ்சாலும் அந்த அமலுடைய கடைசியில அந்த அமல்ல ஏற்பட்ட குறைபாடுகள் இருக்குதா இல்லையா, அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்யறதுக்காக அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு தேடுன்னு சொல்றாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றாங்க. அதான் நம்ம சதகத்துல் ஃபித்ரா எதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க? உங்கள் நோம்பில் ஏற்பட்ட குறைபாடுகளை அது நிவர்த்தி செய்கிறது சொன்னாங்க. ஏழைகளுக்கு அது உணவாகிறது, உங்கள் நோம்பில் ஏற்பட்ட குறைபாடுகளை அதை நிவர்த்தி செய்யுதுன்னு சொன்னாங்க. அப்ப ஒவ்வொரு அமலும் முடியும் போது 2 அமல் செய்ய சொன்னாங்க. ஒன்னு அல்லாஹ்வுடைய இஸ்திக்பார் செய்யுங்க, இன்னொன்னு சதகா கொடுக்கிறது. இந்த ரெண்டும் நம்ம இந்த ரமலான் காலத்துல நம்மள மீறி ஏதாவது தவறு நடந்துச்சா இல்லையா, அந்த தவறுகளை போக்கிடும். அமல்கள் இபாதத்துகளிலேயே மிக சிறந்த இபாதத்து எது? எது இபாதத்திலேயே நம்பர் 1 இபாதத்து எது?
வேற இபாதத்திலேயே அதுதான் ஆக பெரிய இபாதத்து. அந்த இபாதத்துக்கு மேல ஒண்ணு கிடையாது. இபாதத்து அது குணம். அது தொழுகை சொன்னாங்க. தொழுகை ஆலமுல் இபாதத்துன்னு சொல்றாங்க. அது இபாதத்துகளிலேயே, ஏன்னா எல்லா இபாதத்துக்கும் விதிவிலக்கு இருக்குது. தொழுகைக்கு மட்டும்தான் விதிவிலக்கே கிடையாது. எல்லா நேரத்திலையும் தொழுகணும். போர்ல இருந்தாலும் தொழுகணும், உடம்பு சரியில்லாட்டாலும் போகணும், கல்யாணத்துல இருந்தாலும் தொழுகணும். தொழுகை தான் மிக உயர்ந்த இபாதத்து. அந்த இபாதத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொன்ன உடனேயே என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்றாங்க? அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் 3 தடவை சொல்லுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு. அந்த தொழுகையில இபாதத்துகளே ஆக உயர்ந்த இபாதத்தை செஞ்சு முடிச்சிட்டு தொழுது சலாம் கொடுத்த உடனே முதல்ல ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்ப என்ன காரணம்னா, இந்த தொழுகையை இறைவா நீ சொன்னீங்கல்ல, நீ சொன்ன முறையில என்னால தொழுக முடிஞ்சான்னு தெரியல, இருந்தாலும் இந்த தொழுகையில ஏதாவது குறைபாடு வந்துச்சுன்னா அதை நீ நிவர்த்தி செஞ்சுக்க, அல்ல மன்னிச்சுக்கன்னு சொல்றதுக்காக தான். ஏன்னா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 நேரத்துல நீங்க கேட்கிற துவா இருக்குது, இந்த துவா அஸ்ரவு துவான்னு சொன்னாங்க. அது சொல்ல அஸ்ரவுனா என்னன்னா அல்லாஹ்விடத்துல ரொம்ப வேகமா போய் சேர்ற துவா 2 துவா. துவாக்கள் கபூலாகக்கூடிய நேரங்கள், துவாக்கள் கபூலாகக்கூடிய சில மனிதர்களை ரசூல் அடையாளப்படுத்தினாங்க. ஆனா துவாக்கள் ரொம்ப வேகமா போய் சேர்ற துவா 2 துவா. ஒண்ணு தஹஜ்ஜத் நேரத்துல கேட்கிற துவா. தஹஜ்ஜத் நேரத்துல, சஹர் நேரத்துல நம்ம கேட்கிற துவா இருக்குது, அவ்வளவு வேகமா போகும், உடனே கபூல் ஆயிடுது. 2வது ஃபர்லு தொழுதற்கு பின்னால கேட்கிற துவா. ஒவ்வொரு ஃபர்லு தொழுதற்கும் சலாம் கொடுத்த உடனே கேட்கிற துவா உடனே கபூல் ஆகும். அந்த நேரம் துவா ரொம்ப வேகமாக கபூலாகக்கூடிய அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ துவா சொல்லி கொடுத்திருக்கலாமா இல்லையா? ஆனா என்ன சொல்லுவாங்க? அஸ்தக்ஃபிருல்லாஹ், 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 அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். இதுக்கு பின்னால தான் மத்ததெல்லாம் ஓதுவாங்க. இதுதான் முதல்ல சொல்லுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்னன்னா, ஒரு அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கபூல் ஆகிறதுக்கு இஸ்திக்பார் தேட சொல்லுங்க. 2வது சதகா கொடுக்க சொல்லுங்க. கவர்னருக்கு தபால் எழுதுவாங்களாம். தபால் எழுதி இத அரசாங்கம் மூலமாக அறிவிப்பு செய்யுங்க. ரமலானுடைய கடைசியில இந்த ரமலானும் இந்த நோம்பும் நீங்கள் நின்று தொழுத தொழுகைகளும் நீங்கள் செய்த எல்லா நல்லமல்களும் இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த ரமலானை 2 விஷயத்தை கொண்டு நிறைவுபடுத்துங்கன்னு சொல்லுவாங்க. தபால் எழுதுவாங்க. ஒண்ணு இஸ்திக்பாரை கொண்டு நிறைவுபடுத்துங்கள், பாவ மன்னிப்பை தேடுவதை கொண்டு. 2வது தான தர்மங்கள் சதக்கா கொடுத்து அதை நிறைவுபடுத்துங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தபால் எழுதுவாங்க. அது சொல்லிட்டு இதை எழுதுவாங்க. குறிப்பா இந்த 4 துவாக்களை மக்களை செய்ய சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட அந்த துவாவை மக்களை ஓத சொல்லுங்க. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரின். யா அல்லாஹ், இந்த ரமலான் எங்களுக்கு கிடைச்சிச்சு, எவ்வளவோ எங்களுக்கு நாங்களே அநீதி செஞ்சிட்டோம், நீ எங்களை மன்னித்து எங்கள் மீது நீ கருணை காட்டாவிட்டால் நாங்க பெரிய நஷ்டவாளி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டாங்களோ அதை மக்கள்கிட்ட துவா செய்ய சொல்லுங்க. ரமலான் கடைசியில துவா செய்ய சொல்லுவாங்க. 2வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட துவாவை கேட்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. வல்லதி அத்மாவு ஐயக்ஃபிர் லி ஹதியதி யௌமத்தீன். என் இறைவனிடத்திலே நான் ஆதரவு வைக்கிறேன், அந்த மறுமை நாளையிலே என் பாவங்களை எல்லாம் அவன் மன்னிக்க வேண்டுமே என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்வாங்க. அந்த துவாவை கேட்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. 3வது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ரப்பி இன்னி ஸலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர் லி ஃபகஃபர லஹ். என் இறைவா, எனக்கு நானே அநீதம் செய்து விட்டேன், என்னை நீ மன்னிச்சிரு ரஹ்மானே அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே, அந்த துவாவை மக்களை சொல்ல சொல்லுவாங்க. 4வது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவை செய்ய சொல்லுங்கன்னு சொல்றாங்க. என்ன துவா? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய மாகாணத்தில் இருக்கக்கூடிய எல்லா கவர்னர்களுக்கும் தபால் எழுதுவாங்க, இப்படி மக்களுக்கு இதை நினைவூட்டுங்கன்னு சொல்லி. இப்ப நாமளும் என்ன செய்யணும்னா, எப்ப ரமலான் முடியுதோ நிறைவடையுதோ அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. யா அல்லாஹ், இந்த ரமலானில் நாங்கள் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா எங்களை மன்னிச்சிரு ரஹ்மானே, எங்களை பாவங்களை மன்னிச்சிரு,
அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஏன்னா ரமலானுடைய பிரதான நோக்கமே என்ன? பிரதான நோக்கம் என்ன? ரமலானுடைய நோக்கம் என்ன? அது நோம்பின் நோக்கம். நோம்பை முந்த சமுதாயத்திற்கு கடமையாக்கியது போல உங்களுக்கு நான் கடமையாக்கினேன், நீங்கள் இறையச்சம் உடையவராகிறதுக்காக வேண்டி. நோம்புடைய நோக்கம் இறையச்சம். ரமலான் மாசத்தினுடைய நோக்கம் என்ன? ரமலான் மாசத்தினுடைய நோக்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மிம்பர் படியில மேல ஏறும் போது ஆமீன் சொன்னாங்களா இல்லையா? அதுல சொல்றாங்க, எவர் ரமலானை அடைந்து இந்த ரமலான் மாதத்தில் பாவ மன்னிப்பை பெறவில்லையோ அவன் நாசமடையட்டும் என்று, அல்லாஹ்வின் அருளை விட்டும் தூரமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். நான் ஆமீன் சொன்னேன் சொன்னாங்க. இதுலதான் இதுல இருக்கு. ரமலானுடைய நோக்கம் என்னன்னா மன்னிப்பை பெறுவது. அந்த மன்னிப்பை பெறுறதுக்காகத்தான் நோன்பு. அந்த மன்னிப்பை பெறுறதுக்காகத்தான் தியாகுல் லைல், இரவு நேர தொழுகைகள். மன்னிப்பை பெறுறதுக்காகத்தான் சஹரு, இஃப்தாரு, அமல்கள், திலாவத்து எல்லாமே. நோக்கம் என்னன்னா எதனால அல்லாஹ் தஆலா நம்மளை மன்னிச்சிட மாட்டானா? எதனால ஒரு கருணை காட்டிய பாவத்தை மன்னிச்சிட மாட்டானா? ரமலானுடைய நோக்கம் வந்து என்னதான்? மன்னிப்பதான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதுதான். அந்த மன்னிப்பு நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அந்த ரமலான் அவருக்கு பாக்கியமான ரமலான். எல்லா ரமலானும் வந்துச்சு, வந்தது மாதிரி அதுவும் போயிடுச்சுன்னு சொன்னா இவருக்கு எந்த பிரயோஜனம் இல்லாம போயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா இல்லையா? அவன் பசித்திருந்ததாலும் தாகித்திருந்ததாலும் அல்லாஹ்வுக்கு என்ன தேவை இருக்குது? அவன் சும்மா பசி பட்டினியிலே கடந்த மாசத்தை பூரா கழிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி ரமலானாக நம்முடைய ரமலான் ஆயிடக்கூடாது. ஒன்னாவது அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யும். இரண்டாவது ரமலானுடைய முடிவில் இஸ்திக்ஃபார் செய்யும். மூணாவது என்னுடைய அமலை அல்லாஹ் ஏத்துக்குவானா ரிஜெக்ட் பண்ணிடுவானான்னு சொல்லி அந்த பயமும் அச்சமும் கவலையும் மனசுல இருந்துட்டே இருக்கணும். அதெல்லாம் போய் சேர்ந்துக்கிறா என்ன மட்டும் அப்படி சொல்லக்கூடாது. சஹாபாக்கள், வலிமார்கள், இறை நேசர்கள் எந்த அமலை செஞ்சுட்டு அப்படி பயப்படுவாங்க. வஜ்ரத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் நடுங்கிட்டே இருக்குமா. எப்படி ஒரு அமல் செஞ்சனே, இது அல்லாஹ் ஏத்துக்குவானா ஏத்துக்கிற மாட்டானா, அல்லாஹ் தஆலா ரிஜெக்ட் பண்ணிட்டா என் மறுமையில என் நிலைமை என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி. ஹஜ்ரத்தாய் அருமையான ஒரு வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். காபத்துல்லாஹ்வை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து கட்டுறாங்க. அவங்களா எடுத்த முடிவல்ல இது. இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. அல்லாஹ் சொல்றான் நீங்க கட்டுங்கன்னு சொல்றான். எப்படி கட்டுறதுங்கிறதும் அல்லாஹ்வே அனுப்பிச்சு விடுறான். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிளான் அனுப்பி இந்த மாதிரி கட்டுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஒரு கட்டத்துல கட்டடம் உயர்ந்த போது அந்த கட்டடத்தை மேலே நின்று கட்டுறதுக்காக ஒரு கல்லையும் அல்லாஹ் அனுப்புற சொர்க்கத்தில் இருந்து. மக்காம் இப்ராஹிம் கல்லையும் அனுப்பிச்சு வச்சு அந்த கல்லில் நின்று என்ன செய்ய சொன்னா எல்லாமே முடியுது. அல்லாஹ்வுடைய உத்தரவுல கட்டுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கட்டணும்னு பிளான் பண்ணி வர்றாங்க. கட்டும் போது கட்டடம் உயர்ந்த உடனே அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து மக்காம் இப்ராஹிம் கல் தரப்பட்டு உதவி செய்யப்படுகிறது. எல்லாம் நிறைவு செஞ்சுட்டாங்க. அல்லாஹ் சொல்றாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். அல்லாஹ் தான சொன்னா, கட்டிட்டு பேசாம இருந்திருக்கலாம்ல. என்ன சொல்றாங்க, என் இறைவா இந்த பணியை எங்களிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீ அனைத்தையும் சரிப்படுத்துபவனாக அறிந்தவனாக இருக்கிறார். அல்லாஹ் தஆலா என்ன கத்துதா, நீங்கள் எவ்வளவு பெரிய நன்மைகளை செஞ்சாலும் சரி அந்த நன்மை அல்லாஹ்விடத்தில் கபூலாகணும், ஏற்றுக்கொள்ளப்படணும்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கன்னு சொல்றாங்க. ஒரு அமல் நாம் செஞ்சு அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டும்தான் அதுக்கு மறுமையில நமக்கு கூலி இருக்குது, நன்மை இருக்குது. இல்லைன்னு சொன்னா ஹதீஸ்ல வந்தா இல்லையா, சில மனிதர்கள் நிறைய தொழுகையோடு வருவாங்க கியாமத் நாள்ல. அல்லாஹ்ட்ட கூலி வாங்கலாம், நம்ம தொழுத தொழுகைக்கு கூலி வாங்கலாம்னு வரும்போது அந்த தொழுகைகளை பூரா பழைய துணியை சுருட்டி அவங்க முகத்துல வீசுற மாதிரி, இந்தா நோம்பை எடுத்துருவோம், உன்னுடைய ஜக்காத்தை எடுத்துருப்போம், உன்னுடைய ஹஜ் உம்ரா எல்லாத்தையும் நீங்க அழிட்டுப்போம், ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, எல்லாம் செல்லாதான் தான் இருக்கு. ஒரு ஃபார்ம் ஃபுல்லா பண்றீங்க, ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனா ரிஜெக்ட் பண்ணினா போயிட்டு வேற ஃபார்ம் எடுத்துட்டு வாங்க. அங்க போய் வேற ஃபார்ம் பண்ண முடியாது மறுமையில. இங்க நிவர்த்தி இருக்குது. நீங்க ஒரு ஃபார்ம் தப்பா எழுதிட்டீங்கன்னா இன்னொரு ஃபார்ம் வாங்கிக்கலாம். ஒரு செக்ல தப்பா எழுதிட்டீங்கன்னா அதை மேல செக் மாத்திக்கலாம். ஆனா மறுமையில ஒன்றும் செய்ய முடியாது. அதனால ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், இந்த துஆவை ஒவ்வொரு முஸ்லிம்களும் மனப்பாடம் பண்ணி இதை ஓதிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அல்லாஹ் கிட்ட கபூலாகும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க,
சில அமல்களை எல்லாம் அந்த தகப்பல் மின்னி அப்படிங்கறத இணைச்சே விட்டாங்க, சேர்த்தே விட்டாங்க. அல்லாஹ்ம இன்னி உரீதுல் உம்ரத வயஸிர்ஹாலி வதகப்பல்ஹா மின்னி, உம்ரா செய்ய நாடிவிட்டேன், எனக்கு லேசாக்கித்தா, என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்னு சொன்னான். அதனால மூணாவது என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட அல்லாஹ் என்னுடைய அமலை ஏத்துக்கல்ல, என்னுடைய நோன்பை ஏத்துக்கல்ல, என்னுடைய தராவீஹ் தொழுகையை, என்னுடைய அமல்களை, என்னுடைய எல்லா காரியங்களையும் என்ன செய், ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்லி கேட்டேன். 5 செய்தி தான் சொல்வேன், ரொம்ப செய்தி கிடையாது. 5 செய்தி 5 ஞாபகம் வச்சுக்கிறேன். முதலாவது என்ன சொன்னேன்? இந்த ரமலானை தந்ததற்காக, பகல் காலங்களில் நோன்பு வைப்பதற்கு வாய்ப்பு தந்ததற்காக, இரவு காலங்களில் நின்று வணங்குவதற்காக, இந்த இரவு நேரங்களை விழித்திருந்து அமல் செய்வதற்காக அல்லாஹ் தஆலா தந்த இந்த நியாமத்துகளுக்கு ஷுக்ர் செய்யணும், நன்றி செலுத்தணும். இரண்டாவது என்ன செய்யணும்? இஸ்திக்பார், நம்முடைய அமல்களிலே ஏற்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்யறதுக்காக இஸ்திக்பார் செய்யணும், பாவ மன்னிப்பு. நமக்கு என்ன தெரியுமோ அந்த துவா செய்யலாம். என்ன துவா செஞ்சாலும் பாவ மன்னிப்புடைய துவா செஞ்சுக்கணும். மூணாவது என்ன செய்யணும்? மூணாவது, யா அல்லாஹ் என்னுடைய அமலை கபூல் செய்ய அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்டுட்டே இருக்கணும். எந்த அமலையும் ரிஜெக்ட் பண்ணிடாத அல்லாஹ், மறுமையில யாரும் எனக்கு கை கொடுக்க முடியாது. எல்லாமே என்னை பார்த்தா ஓடுவாங்க அல்லாஹ், எல்லாமே என்னை பார்த்தா எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்க, எனக்கு யாருமே கை கொடுக்க மாட்டாங்க மறுமையில. அந்த நாள்ல என்னுடைய அமல்களை தூக்கி என் மூஞ்சில வீசினாத, என்னுடைய அமல்களை நீ என்ன அமல்களில் உள்ள குறைபாடுகளையும் பலகீனத்தையும் பார்க்காம உன்னுடைய மகத்துவத்தை கொண்டு என்னை அந்த அமல்களை ஏற்றுக்கன்னு சொல்லணும். இது மூணாவது. நாலாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயங்க. நாலாவது, எந்த காரணத்தை கொண்டும், அதில் குறிப்பாக நமக்கு தான் இது சொல்றது, இது நமக்கு யாரெல்லாம் நோன்பு வைத்தார்களோ, யாரெல்லாம் இரவு நேரத்தில் நின்று வணங்கினார்களோ, யாரெல்லாம் இந்த மாதிரி ஒத்தைப்படை இரவுகளிலே விழித்திருந்து அமல் செய்தார்களோ, இவங்களுக்கு தான் இப்படி ஒரு எண்ணம் வரும். என்ன சொல்றாங்க? ரொம்ப கவனம் செலுத்துறாங்க. எந்த காரணத்தை கொண்டும் இந்த ரமலானு எல்லாமே செஞ்சுட்டா பானா அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே பெருமையாக எண்ணி விடாதீர்கள். இதுக்கு உஜுபுன்னு சொல்றான். உஜுபுனா என்ன? தற்பெருமை. எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறான், நோம்பு காலம் பூரா வீணாக்கி போட்டான். நான் எல்லா நோம்பையும் வச்சுட்டேன், எல்லா கொத்தப்பட இரவும் ஒரு ராத்திரி கூட விடலைய, எல்லா அமலும் செஞ்சுட்டேன்னு சொல்லி எந்த காரணத்தை கொண்டு நமக்கு நாமளே ஒரு பெருமை வந்துடக்கூடாது. அந்த பெருமை வந்துச்சுன்னு சொன்னா அத்தனையும் அழிச்சுடும், எல்லாம் அழிஞ்சு. இதுதான் சைத்தா சொல்லுவாங்க, இதுதான் சைத்தா உள்ள நம்மள, ஏய் இந்த வருஷம் என்ன அமல் செஞ்சுட்ட, பரவாயில்லையே, ஒரு நாள் கூட மிஸ் ஆகாம நீ தராவி தொழுதிட்டியே அப்படின்னு சொல்லி அமல் செய்யாத மனிதர்களை தாழ்வாக கருதி நம்மை எந்த காலத்திலும் உயர்வாக நினைத்து விடக்கூடாது. நாம எப்படி நினைக்கணும்? இந்த வருஷமும் என்னால நான் முழுமையாக அமல் செய்ய முடியலையே, என்னுடைய உடல் பலகீனத்தினால நான் ரொம்ப கம்மியாக தான் அமல் செஞ்சேன்னு சொல்லி சகாபாக்கள் ஒவ்வொருத்தரும் இப்படிதான் நினைப்பாங்க. என்னால அவ்வளவு அமல் செய்ய முடியலையே, என்னால இவ்வளவு அமல் செய்ய முடியலையே. அவ்வளவு அமல் செய்வாங்க அவங்க, அப்படி செஞ்சு போட்டு சொல்லுவாங்க, நான் என்ன அமல் செஞ்சேன், ஒண்ணுமே செய்யலையே. ஆனா நாம என்ன செய்யறோம்? கொஞ்சோடு அமல் செஞ்சு போட்டு ஊரே சொல்லிடுறோம் போய். இது நம்முடைய அமலை நமக்கே தெரியாமல் அழிச்சு இந்த பிரயோஜனம் இல்லாம போய். என்ன சொல்றாங்க? இப்ளீஸ் ஏன் கெட்டு போனா? இப்ளீஸ் எப்படி இப்ளீஸ் ஆனா? இதனாலதான் கல்வி பண்ணால படைக்கப்பட்டவன். இந்த ஆளு போய் இடைய போய் நீ சஜா செய்ய சொல்றேன், நான் நெருப்புல படைக்கப்பட்டாலு, நான் யாரு, நான் என்னுடைய அந்தஸ்து என்ன, என்னுடைய மரியாதை என்ன, என்னைய போய் இந்த ஆளுக்கு போய் என்ன செய்ய சொல்றேன், சஜா செய்ய சொல்றேன்னு சொல்லி சொன்னா பாருங்க, அங்கதான் அவன் சருகலாம். இன்னைக்கு வரைக்கும் அதுல இருந்து அவனால மீண்டு வர முடியல. அதனால எந்த காரணத்தை கொண்டு நம்முடைய உள்ளத்தில் கடுகளவு கூட இந்த ரமலான் காலத்தில் செய்த அமல்கள் விஷயத்தில் பெருமை வந்துவிடக் கூடாது. சொன்னாங்க, ஒரு மூமின் அமல்கள் விஷயத்தில் ஒரு நாளும் அவர் என்ன செய்ய மாட்டாராம், மன நிறைவடைய மாட்டாராம். மனவே நிறைவடையக்கூடாது. இன்னும் நாம் அமல் செய்யணுமே, இன்னும் அமல் செய்யணுமே அப்படின்னு சொல்றாரு. இது 4வது விஷயம். 5வது விஷயம், இந்த ரமலானில் எதையெல்லாம் நாம் செய்தோமோ அவைகளை ரமலானுக்கு பின்னாலும் தொடரும். இதுதான் பிரதானமானது, இதுதான் அசல். நான் சொன்ன 4 விஷயங்களும் இப்ப நம்ம அந்த ரமலான் காலத்துல செஞ்ச அமல பாதுகாக்கிறதுக்கு, இந்த ரமலானுக்கான கூலிய பெறுறதுக்காக, அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் வாங்குறதுக்காகவும், என்ன அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் வாங்குறதுக்காகவும் நம்ம அமல பாதுகாக்கிறதுக்கு சொன்னது 4. இந்த ரமலான்
இது உண்மையிலேயே இந்த ரமலான் நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்குச்சா, அல்லாஹ் தஆலா நம்ம மீது அருள் பார்வை பார்த்தானா, இந்த நம்ம வச்ச நோன்பு உண்மையிலேயே நோன்பு தானா, நாம தொழுத தொழுகை எல்லாம் இறைவனிடத்தில் அங்கீகாரம் வாங்கிச்சா இல்லையாங்கிறது நீங்க ரமலானுக்கு பின்னால தொடர்ந்து அமல வச்சுதான் இருக்குது. இது இல்ல ரமலான் தரம் பார்த்ததோட எல்லாம் பறந்த மாதிரி பறந்து போயிட்டீங்கன்னு சொன்னா இந்த ரமலானுடைய அங்கீகாரம் கேள்விக்குறியாய். முன்னோர்கள் சொல்றாங்க, ஒருத்தருடைய துவாக்கள் கபூல் ஆயிடுச்சா, ஒருத்தருடைய ஹஜ்ஜி கபூல் ஆயிடுச்சா, ஒருத்தருடைய ரமலான் நோம்பு கபூல் ஆச்சா அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா ஈஸியானது. அந்த அமலுக்கு பின்னாலும் அந்த அமலை அவர் தொடர்வானையானால் முன்னால் செய்த அமல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் வாங்கிடுச்சு. ஒருத்தர் துவா செஞ்சாரு, அந்த துவா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தான்னு வைங்க, முன்னால செஞ்ச துவா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னு அர்த்தம். ஹஜ்ஜி செஞ்சாரு, ஹஜ்ஜிக்கு பின்னாலோட வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு, சுத்தமா மாறிடுச்சுன்னு சொன்னா, அப்படியே பள்ளியாசல தொடர்பு வாழ்க்கையில சுண்ணத்தான வாழ்க்கை எல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னா இவர் ஹஜ்ஜி கபூல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரமலானுக்கு பின்னாலையும் அமல்கள் தொடரணும், இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா 3 வகையான மனிதர்களை அடையாளப்படுத்துறாங்க. ஒருத்தவங்க பாக்கியசாலி, ஒருத்தவங்க பாக்கியசாலி. யார் பாக்கியசாலி அப்படின்னு சொன்னா, அவர் ரமலானுக்கு முன்னாடியும் பள்ளியாச தொடர்புல இருந்தாரு, ரமலான்லயும் பள்ளியாச தொடர்புல இருந்தாரு, ரமலானுக்கு பின்னாலும் பள்ளியாசலோட தொடர்புல இருப்பார். இவங்க பாக்கியசாலிகள். இவர் ரத்த வணங்கல, ரமலான வணங்குறவரு. ரமலான் மாசம் வந்த உடனே ரமலான் மாசம் வந்த நோம்பு, நம்ம நோம்பு வந்துச்சுடா, நோம்புல நம்ம கரெக்டா இருக்கிறா வந்துட்டா போனா ரமலானுக்கு பயந்தாரு. ரமலான் மாசம் வந்தவன பயம் போயிடுச்சு. அவரு ரொம்ப பயப்படல, ரொம்ப வணங்கல. எல்லாம் குர்ஆன்ல சொல்றான், வஅபுது ரப்பக ஹத்தா யர்தியக்கல் யர்தி. யாருக்கு சொல்றான்? நபிகள் நாயகத்துக்கு பார்த்து சொல்றான், நபியே நாயகமே, உமது ரப்பை மௌத்து வர்ற வரைக்கும் நீங்க வணங்கிக் கொண்டே இருக்கன்னு சொல்றான். மௌத்து வர்ற வரைக்கும் வணங்கி. அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாச்சும் ஒரு வக்து தொழுகை விட்டாங்களா? அவங்க ஒரு வக்து தொழுகை விட்டாங்களா? ஏதாச்சும் ஒரு நோம்பை விட்டாங்களா? அவங்களுக்கு எப்ப தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சோ, அவங்களுக்கு எப்ப நோம்பு கடமையாக்கப்பட்டுச்சோ எந்த அமலையும் விடவே இல்லை. அவங்க மௌத்தாகிற வரைக்கும் அவங்க தொழுகை இருந்தாங்க. எந்த அளவுக்கு சொன்னா 2 பேருடைய தோல் பீஜத்துல கை வச்சுக்கிட்டு தொழுதாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், தொழுகைங்கிறது ரமலானுக்கு மட்டுமல்ல, நல்ல அமல் செய்யறது ரமலானுக்கு மட்டுமல்ல, நீங்க குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்யறது, மக்களுக்கு நன்மை செய்யறது ரமலானுக்கு மட்டுமல்ல, உங்க மௌத்து வரைக்கும் நீங்க செய்யுங்கன்னு சொல்றாங்க. நபிகள் நாயகத்துக்கு அந்த உத்தரவுனா இப்ப நாமெல்லாம் என்ன செய்ய பார்த்தோம். அதனால இந்த அமல்களை ரமலானோட நிப்பாட்டக்கூடாது. ரமலானோட நிப்பாட்டினா நம்மளை மீற ஒரு ஏமாறி யாருமே. அதனால ரமலானில் அல்லாஹ் தஆலா இந்த பயம் அச்சம் எப்படி இருந்துச்சோ இத ரமலானுக்கு பின்னாலே தொடரும். இன்ஷா அல்லாஹ் சொல்லலாமா? தொடர்ந்தா நம்ம புத்திசாலிங்க. நம்ம அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? பயன்படுத்தி ரசூல் சொன்னாங்க, என்ன செய்வான்? அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நல்லதை நாடிவிட்டால் அவர்களை பயன்படுத்திக் கொள்வார் சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு நல்லதை செய்யணும் நாடிட்டா அவங்கள பயன்படுத்திக்குவான்னு சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் பயன்படுத்துவான்னு சொல்றீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க சஹாபாங்க. எப்படி பயன்படுத்துவான்னு? ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நலனை நாடிட்டான்னு சொன்னா அல்லாஹ் அவர்களை எப்படி பயன்படுத்துவான்னா, எப்போ அவருடைய ரூஹு பிரிய போகுதுன்னு சொல்லி விதியில இருக்குதோ, அவருடைய ரூஹு இன்னைக்கு இத்தனை மணிக்கு பிரிய போகுதுன்னு சொல்லி இருக்கும் போது அந்த நேரம் பார்த்து அவர் அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு நல்ல காரியத்துல அல்லாஹ் ஈடுபட வச்சிருப்பாங்க. அப்பதான் பள்ளியாசலுக்கு வருவாரு, பூசைக்கிட்டு தொழுவாரு, அவருடைய ரூஹு போய் அப்பதான் போய் யாருக்காவது ஒரு நல்லது செஞ்சுட்டு நான் நல்ல வார்த்தை பேசிக்கிட்டு வருவாரு, ரூஹு போயிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு மனிதனை பயன்படுத்திக் கொள்வான் என்பதற்கு அடையாள அர்த்தம் என்னன்னு சொன்னா, எப்பொழுது அவருடைய ரூஹு பிரியணும்னு அல்லாஹ் முடிவு செஞ்சிருக்கிறானோ அந்த நேரம் பார்த்து ஒரு நல்ல காரியத்தை அல்லாஹ் ஈடுபடுவான். அப்பதான் குர்ஆன் எடுத்து பார்ப்பாரு, போதாது. அப்பதான் வருஷமெல்லாம் சும்மா இருந்துவிட்டு அப்பதான் சரி உம்ராக்கு போயிட்டு வரலாமே போவாரு. உம்ரால தவாப் செய்வதை மொத்தா போயிடுவாரு, சை செய்வதை மொத்தா போயிடுவாரு. நமக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா வியாசமே வராதாரு நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா அவர் வாழ்க்கையில செய்த ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை அல்லாஹ் திருப்திப்பட்டுட்டான்னு சொன்னா அல்லாஹ் அவரை பயன்படுத்திடுவான்னு சொன்னார். வாழ்க்கையில அல்லாஹுடைய பொருத்தம் அதை மட்டும்தான் நம்முடைய குறிக்கோளா இருக்கும். அவருடைய பொருத்தம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா
ஒரு சின்ன காரியத்தை கொண்டு கூட அல்லாஹ் நம்மளை உயர்த்திடும். அதனால இப்ப என்ன சொன்ன, அஞ்சாம் விஷயம் என்ன சொன்ன, அமல்களை தொடரணும். அமலை அமலாம நிப்பாட்டக்கூடாது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெரிய பலகீனமே இதுதான். இந்த பிற பார்த்த உடனே அந்த ஒரு பிற தான், முதல் பிற ரமலான் பிற, அடுத்த பிற ஷவ்வால் பிற. இந்த பிறகு ஒரு வாழ்க்கை மாறுது, அந்த பிறகு இன்னொரு வாழ்க்கை மாறுது. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ரமலான் பிற வந்த உடனே எல்லாம் அப்படி பக்தி குளமாயிடலாம். ஷவ்வால் பிற வந்த உடனே எல்லாம் அப்படி தலைகில மாறிடும். அப்படியே தலைகில மாறிடும் மக்கள். இது அல்லாவை ஏமாத்துற விஷயம். அல்லாவை ஏமாத்துற விஷயம் என்ன, நம்மளை நாமளே ஏமாத்துக்கிறோம். இது கடியமான அல்லாஹ் கிடையாது. 5 விஷயம் தான். ஒண்ணு என்ன செய்யணும், இந்த ரமலானை இறைவன் தந்ததுக்காக சுக்குர் செஞ்சா இன்னும் நிறைய ரமலான் தருவாங்க. இரண்டாவது, இந்த ரமலானில் ஏற்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்யறதுக்காக இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். மூணாவது, என் ரப்பே என்னுடைய அமல்களை குறைபாடுகளை பார்த்துனாதே, நீ ஏத்துக்காதான். நீ ஏத்துக்காம உண்டன்னு சொன்னா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம போயிடும் அருமை. நாலாவது, எந்த காரணத்துக்கும் நம்ம மனசுல இப்படி ஒரு பெருமை வந்துடக்கூடாது. இந்த வருஷம் ரமலான் சூப்பர், அப்படியாச்சு இப்படியாச்சு, எல்லா ராத்திரியும் அமல் செஞ்சுட்டானே, இந்த வருஷம் நிறைய தான தர்மங்களும் அங்கே கொடுத்துட்டானே, ஒரு நோம்பு கூட நான் மிஸ் பண்ணலன்னு யாருக்கிட்டையும் நம்மளை பத்தி சிலாகிச்சு பேசக்கூடாது. சிலாகிச்சு நம்மளை நாமளே பெருமைப்படுத்தி பேசக்கூடாது. அது நம்முடைய அமலை நமக்கு தெரியாம அழிச்சிடும். அஞ்சாவது, இந்த அமல்கள் எல்லாம் தொடர்ந்தா மட்டும்தான் இந்த ரமலான் நமக்கு ரமலான் தான். அதனால அமல்களை நிறைய தொடர்ந்து செய்யும். பாருங்க, ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். இந்த உலகத்தினுடைய ஆயுள் காலம் எவ்வளவு? இந்த உலகத்தினுடைய ஆயுள் காலம் எவ்வளவு? இந்த உலகத்துல நம்ம 60 இருந்து 80 வரைக்கும் வாழ போறோம். ஒண்ணு, ஒரு நாள்ங்கிற கணக்கு எவ்வளவு இந்த உலகத்துல? ஒரு நாள் எவ்வளவு கணக்கு? 24 மணி நேரம். ஒரு நாளுங்கிறது 24 மணி நேரம். அவ்வளவுதானே? 24 மணி நேரம் முடிஞ்சா ஒரு நாள் முடிஞ்சு போயிருக்கு. ஆனா எப்ப நம்ம ரூஹு பிரிக்கிறோமோ, நம்முடைய ரூஹு பிரிஞ்ச உடனே நமக்கு கணக்கு வேற கணக்கு. நம்ம ரூஹு பிரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அதுல இருந்து கணக்கு வேற. அந்த கணக்கு என்னன்னு சொன்னா, யுதப்பிருல்லா மினஸ் ஸமாஇ இலல் அர்தி ثم يعرج إليه في يوم كان مقداره ألف سنة مما تعدون. அந்த நாள் ரூஹு பிரிஞ்ச உடனே மறுமையுடைய நாள் ஆரம்பிப்பாங்க. அது கபருடைய நாளா இருந்தாலும் சரி, மஷருடைய நாளா இருந்தாலும் சரி, அந்த நாள் அப்படிங்கிறது ஒரு நாளை நீங்க கணக்கணும்னு சொன்னா, இந்த உலகத்துல 1000 வருஷங்கள் வாழ்ந்தாலும் ஒரு நாள் கணக்கு. நம்ம மனசுல ஏற்றுக்கிறோம். ஃபர்ஸ்ட், இந்த உலகத்துல ஒரு நாள் கணக்கிறதுக்கு எவ்வளவு தேவை? 24 மணி நேரம். தூங்கி முடிச்சா ஓடி போயிருச்சு. அந்த உலகத்துல ஒரு நாளை நீங்க கடக்கணும்னு சொன்னா எவ்வளவு நாள் ஆகணும்? 1000 வருஷங்கள் கடந்தா ஒரு நாள் சொல்ற. யார் சொல்ற கணக்கு இது? யார் சொல்ற கணக்கு? அல்லாஹ் சொல்ற கணக்கு. அல்லாஹ்வுடைய கணக்குங்க இது. 1000 வருஷங்கள் சேர்ந்தாதான் ஒரு நாள். இப்ப இந்த கணக்குல பாத்தீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்திற்கு வந்து இந்த சந்திரனை படுத்து காமிச்சாங்கல்ல, சந்திரனை படுத்து காமிச்சாங்க. இந்த சம்பவங்கள்லாம் நடந்து ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகி இப்ப அல்லாஹ்வுடைய கணக்குல எவ்வளவு நாள் ஆயிருக்குது? 1.5 நாள் ஆயிருக்கு. 1.5 நாள் ஆயிருக்கு. நம்ம சொல்லும்போது 1500 வருஷத்துக்கு முன்னால், 1400 வருஷத்துக்கு முன்னால் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய கணக்குல எப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி முத்தா போனாங்களோ அவங்க கபர்ல ஒரு நாளை தான் கடந்திருக்கிறாங்க. இந்த 24 மணி நேரம் கொண்ட உலகத்திற்கு ஒரு நாள் கடக்கிறதுக்கு இவ்வளவு சம்பாதிக்கிறவங்க, அந்த 1000 வருஷங்களை கொண்ட அந்த ஒரு நாளை கடக்கிறதுக்கு ரமலான் மட்டும் அமல் செஞ்சா பத்துமா? ரமலான் மட்டும் நோக்கு வச்சு, ரமலான் மட்டும் தராவியா போகுது, ரமலான் மட்டும் அமல் செஞ்சா அந்த உலகத்தை எப்படி கடக்கிறது? அதை கடத்தான் ஆகணும், வேற வழி இல்லையே. முன்னாடி மூத்தா போனாங்கல்ல சஹாபாக்கள்லாம், அவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு நாளை கடந்திருக்கிறாங்க. ஒரு நாளை 100 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடி மூத்தா போற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்து ஹதீஸை படிச்சோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், அபூ ஹுரைராவை நேசிப்பாயாக, அவருடைய அம்மாவை தாயாரை நேசிப்பாயாக, உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் அவர்களை நேசிக்கும்படி செய்வாயாக தான் ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. இந்த உலகத்துக்கு ஏராளமான ஹதீஸை கொடுத்தாங்க. அவ்வளவு பெரிய சஹாபி அதை வஃபாத் ஆகும் போது சொல்றாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க மூத்தா போற நேரத்துல.
அவங்க மனைவி சொன்னாங்க, ஏங்க அழுகிறீங்க? நிஜமான உலகத்துக்கு நீங்க போறீங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க போறீங்க, எவ்வளவு பெரிய ஆனந்தமான நேரத்துல அழுகிறீங்களேன்னு கேட்டாங்க. அபூபக்கர் சொன்னாங்க, நீண்ட பயணம் அது, நான் என் கையில இருக்கக்கூடிய நன்மையோ கட்டு சாப்பிடும் கொண்டோடு இருக்கிறேன், கொஞ்சம் நன்மையை வச்சுக்கிட்டு நான் எப்படி அந்த உலகத்தை காப்பேன் சொன்னாங்க. அவ்வளவு பெரிய சகாபாக்கள்ங்க. நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை, ரமலானுக்கு மட்டும் பஜாசலுக்கு வர்றோம், ரமலான் முடிஞ்சவன பறந்து போயிடுறோம். ஆனா எந்த பயமும் இல்லை, அச்சமும் இல்லை, நம்ம பாட்டு உலகத்தை கடந்துருக்கோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, எனக்கெல்லாம் மௌத்தே வராதுங்க, நான் இங்கதான் இருக்க போறேன் அப்படிங்கிற நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால கண்ணியமான அல்லாஹ் நல்லடி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புத்திசாலி அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். புத்திசாலி யார் என்றால், நான் எதற்காக படைக்கப்பட்டேன், எனக்கு பின்னால் என்னுடைய வாழ்க்கை எங்கே போக போகுது என்று மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு யார் தன்னை இந்த உலகத்தில் தயார் செய்து கொள்கிறாரோ அவர் புத்திசாலின்னு சொன்னாங்க. நாமளும் புத்திசாலியா வாழ்ந்தோம். ரமலானுக்கு பின்னால இந்த அமல்களை தொடரணும். அப்படி தொடர்ந்தால்தான் நம்ம வெற்றியாளர்கள், அப்படி தொடர்ந்தால்தான் நம்ம புத்திசாலிகள், அப்படி தொடர்ந்தால்தான் அல்லாஹ்வுடைய அன்பு மரணம் கிடைக்கும். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அத்தகைய சிறந்த நற்பாக்கியமான வாழ்க்கையை இந்த ரமலானில் இறைவன் நமக்கு தந்தது போல ரமலானுக்கு பின்னாலும் தொடர்ந்து நிலைத்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் எல்லா மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் தந்தர முடிவானாக. இந்த மகத்தான இந்த நிகழ்ச்சியை, இந்த அமல்களை அல்லாஹ் அமல் செய்வாராக. தொடர்ந்து இந்த மாதிரி அமல்கள் தொடர்ந்து செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வை பரக்காக பேசுகிறோம். Is going to weather Padiwas, Bangla Sahib,